மேலறை தியானம் ஜூன் மாதம் 7ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஏப்ரல் போகேட், நியூயார்க், USA. தலைப்பு சுவர்களை உடைத்து விடுதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. தமது நகரை சுற்றி மதில் கட்டப்பட்டிருப்பதால் தாங்கள் பயமில்லாமல் இருக்கலாம் என்று எரிகோ நகர மக்கள் நினைத்திருக்கலாம். 40 வருடங்களாக வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த நாடோடிகளால் தமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்றும் அவர்கள் நினைத்திருக்கலாம். இஸ்ரேலியர் சுவரை சுற்றி நடப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம். உண்மையாகவே அந்த சுவரை உடைப்பதற்கு அதிக வலிமையுள்ள இராணுவம் தேவை. அந்த எரிகோ மக்களைப் போலவேதான் நான் அமைத்திருக்கும் பாதுகாப்பு வேலி என்னை பாதுகாக்கும் என்று சில சமயங்களில் நினைத்துக் கொள்வேன். கடவுளில் எனது விசுவாசத்தை வைக்காமல் எல்லாம் எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற மாயத் தோற்றத்தை நம்பியிருந்தேன். ஆனால் மனிதனிலும் பார்க்க கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர். தவறான உணர்வு சுவர்களையும் உடைத்துவிட வல்லவர். இஸ்ரேலியர் கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வல்லமையில் தங்கி விசுவாசத்தை வைத்தபடியால் எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன. நாம் எமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கும் இலகுவாக இடிந்து விழக்கூடிய சுவர்களின் பின்னால் ஒளித்திருக்க தேவையில்லை. விசுவாசம், ஜெபம், கடவுளின் அன்பையும் வழிநடத்தலையும் கேட்கும் திறந்த மனது, வேத படிப்பு ஆகியவற்றின் வழியாக நாம் கடவுளின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம். அன்பான கடவுளே, நாங்கள் எமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கும் சுவர்கள் உங்களை நம்புவதன் பயனாக இடிந்து விழட்டும். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. விசுவாசத்தின் வழியாக எனது சுவர்களை விட்டு வெளியே வந்து கடவுளை அன்பித்து போவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.